கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்றது தொன்று தொட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ரொம்பவுமே அதிகமாக இருக்கு. ஷரியத்துடைய நீதிமன்றங்கள்ல தலாக்க கேட்டு நிற்கக்கூடியவங்க, ஹுலாவை கேட்டு நிற்கக்கூடியவங்க அதிகமாக ஆயிருக்கிறார். ஒரு மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கண்ணிறைந்த வாழ்க்கையை என் புள்ள வாழணும்னு சொல்லித்தானே ஒரு தாயும் தந்தையும் கொடுக்குறான். எவ்வளவு செலவு பண்ணி கொடுக்குறான். ஒரு ஆண்மகனுக்கு அவன் தாயும் தந்தையும் நமக்குன்ட்டு சொல்லி ஒரு நல்ல உறவு வருவா, என் மகளையும் பார்த்துக்குருவா எங்களையும் பார்த்துக்குருவான்ட்டு கண்ணில் அவ்வளவு ஆசையும் நெஞ்சில் அவ்வளவு பெரிய ஆசையும் தேக்கி வைத்து கொண்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான பொருட்செலவு செய்து 2 வீட்டாரும் என்ன செய்யறாங்க, திருமணம் செய்து வைக்கிறாங்க. கொஞ்சம் கூட அவங்கள பத்தி யோசிக்காம விட்டு கொடுத்து நடக்காம அடுத்த வருஷமே வீட்டுக்குள்ள பொட்டி தூக்கிட்டு வர்றிய, என்ன நியாயம் இது? அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்களும் விட்டு கொடுக்கணும், அவங்களும் விட்டு கொடுக்கணும். இந்த 2 பேரும் விட்டு கொடுத்துட்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்தது சகோதரர்களே. பிள்ளைகள் மேல பாசம் இல்லை, பிள்ளைகள் என் மேல பாசம் இல்லை. இந்த அன்பை நீங்க அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருங்க. வெக்கப்படுவான், வைக்கி தலை குனிவான். என் தகப்பனை நான் இந்த அளவுக்கு இது பண்ணிட்டேனே, என் தகப்பனை இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்திட்டேனே, என் தகப்பன் கடைசி வரைக்கும் என் மீது அன்பாக இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு இந்த பலமான வலிமையான துவா ஒரு பெரும் மாற்றத்தை அவனுக்குள் உண்டு பண்ணும். இரத்த நாளங்களுக்குள் புகுந்து கொண்டு அவனுக்கென்று இருக்கக்கூடிய அந்த இருமாப்பை இல்லாமலாக்கும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு வசீஃபாவோடு தான் நான் வந்திருக்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அற்புதமான துவா. அசர் தொழுகைக்கு பிறகு உட்காருங்க, சலவாத்துக்களை முன்பின் மொழிங்க, 11 முறை மொழிங்க. எல்லாவிடத்துல ஓர்நிலை மனதை கொண்டு வாங்க, ஒரே நேர்கோட்டில் இருங்க. முழுக்க யா அல்லாஹ் எங்களின் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தாண்டவமாட செய் ரப்பே, அன்பை கொடு ரப்பே, என் காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடைபெற என் வீட்டில் ஒரு சுமூக சூழலை நீ உருவாக்கி விடு ரப்பேன்னு சொல்லிட்டு முதல்ல அல்லாஹ்விடத்துல துவா செய்துட்டு அப்புறம் ஆரம்பிங்க துவாவை. சொல்லுங்க, அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா வ அஸ்லிஹ் தாத்த பைனினா வஹ்தினா சுபுலஸ்ஸலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா, எங்கள் ரப்பே எங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில அன்பை விதைக்க செய்து விடு ஆண்டவனே, அன்பை விதைக்க செய்து விடு. கணவன் மனைவி பொண்டு புள்ள பாப்பா அம்மா என் குடும்ப சூழல் அனைத்து மக்களுடைய உள்ளத்திலும் நீ அன்பை விதைத்து விடு இறைவா. அஸ்லிஹ் தாத்த பைனினா, எங்களுக்கு மத்தியில காரியங்களை எல்லாம் சீராக்கி விடு இறைவா. மனம் குன்றி போய் இருக்கக்கூடிய, மனம் கோணி போய் இருக்கக்கூடிய அந்த மக்களை எல்லாம் சீராக்கி என்னை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி விடு இறைவா. வஹ்தினா சுபுலஸ்ஸலாம், அதோடு கூடி எங்களுக்கெல்லாம் நேர்வழியை காட்டு. வெறுமன்ன உலக அன்பை மட்டும் கணவன் மனைவி புள்ள பொண்டு அப்படின்ற மாதிரி மட்டும் பிசைஞ்சு கிடக்காம எங்களுக்கு நேர்வழியை காட்டி அல்லாஹ் 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 என்று குடும்பமா உன்னை வணங்குறதுக்கு நீ தௌஃபீக் செய்ய இறைவா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க.